சாதி மதம் எப்போது வந்தது? இப்போது. இப்போது முதலில் புத்தன் வந்தார், பிறகு இயேசு, பிறகு நபிகள். பெரும்பான்மையாக எல்லா மக்களாலும் போற்றப்படுகிற சமயங்கள் இதுதான். இந்து என்பது அது தனித்த மதம் அல்ல, சமயம் அல்ல, பல சமயங்களின் கூட்டு. நாம் சைவர்கள், சிவனை முருகனை வழிபடுகிற சைவர்கள். வெறும் சைவர்கள் அல்ல, வீர சைவர்கள். மாயோனை வழிபடுகிற பெருமாளை, திருமாலை வழிபடுகிற வைணவர்கள், புத்தனை வழிபடுகிற பௌத்தர்கள், இப்படி சீக்கியர்கள், சமணர்கள், இப்படி பல சமயங்களின் ஒருங்கிணைப்பு தான் இந்து என்கிற சமயம். இவையெல்லாம் தோன்றியது எப்போது? இப்போது. கடவுள் வெறி, சமய வெறி, கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாயே என்று நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தா பாரதிதாசன் பாடுவதற்கு காரணம் அதான். இடை வந்தது. ஆனால் நீ யார், நான் யார்? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் மக்கள். முதலில் தோன்றியது மொழி. மனிதனின் உழைப்பிலிருந்து முதலில் தோன்றியது மொழி. அது ஏன் முதல் மொழி தமிழ்? ஆதிகளில் காடுகளில் வாழ்கிற மனிதன் உழைத்துக் கொண்டு அங்கங்க இருக்கிற மக்களை, அவர்களை கூப்பிட என்று அழைத்தான். அதைத்தான் அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்றும் ஆதிகளில் காடுகளில் மனிதன் வாழ்கிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் அப்படியே தமிழில் காண கிடக்கிறது என்கிறார்கள். அந்த ஒளி வடிவம் அப்படி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனமாக வரையறுக்கப்பட்டது. அந்த மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை பெற்றால் அது தேசிய இனம் என்று வரையறுக்கப்பட்டது. உலகெங்கிலும் அரசியல் மொழி இன அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது காரணம் என்ன? மதம் அல்ல என்னுடன் பிறந்தார்களே, மொழி. நீ இங்கிலீஷ், நான் ஐரிஷ். இங்கிலாந்திலிருந்து ஸ்காட்லாந்து தனிநாடு கேட்க காரணம் என்ன? அவன் இங்கிலீஷ். மதம் ஒன்றுதான். ஐரோப்பிய நாடு முழுமைக்கும் ஒரே மதம், கிறிஸ்தவம். ஆனால் இத்தனை நாடுகள் பிறந்தது ஏன், பிரிந்தது ஏன்? மொழி. மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்தது ஏன்? மதம். பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்தது ஏன்? மொழி. மொழி வழியேதான் தேசிய இனங்கள், நிலங்கள். இந்திய துணைக்கண்ட முழுமைக்கும் இத்தனை மாநிலங்கள் எதன் அடிப்படையில்? சாதி அடிப்படையா, மத அடிப்படையா? இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். மகாராஷ்டிராவில் இருந்து குஜராத் பிரிந்ததற்கு காரணம் என்ன? மதம், இந்து. பிறகு எதற்காக குஜராத்? நீ மராட்டியன், நான் குஜராத்தி, அவ்வளவுதான். இப்ப இலங்கையில் இருந்து நாம் தனிநாடு கேட்பது, போராடுவது விடுதலை போராட்டமா அல்ல பிரிவினைவாதமா? இதை எப்படி எடுத்துக்கொள்வது? அன்பு தம்பி தங்கைகளை, அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, மொழி இல்லாது இனமேது? இனமில்லாது நிலம் உண்டா? நிலமில்லாது அரசியல் உண்டா? அரசியல் இல்லாது ஆட்சி உண்டா? அதிகாரம் உண்டா? இல்லை. ஆனால் இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து எதை பற்றியாவது, மொழி சிதைந்து அழிந்தது அதை பற்றி, இனம் சிதைந்து அழிகிறது அதை பற்றி, நிலம் வளம் களவு போகிறது அதை பற்றி, எதை பற்றியும் சிந்திக்காத அதிகாரங்கள். இத்தனை கட்சிகள் தமிழன் வாக்கை வாங்கி வசதியாக வாழவும் ஆளவும் செய்து கொண்டிருக்கிற இந்த கட்சிகள் ஏன் ஒருவன் கூட இந்த மாவீரருக்கு ஒரு பூ போட்டு வணக்கம் செலுத்தவில்லை?
பிறகு இந்த கட்சிகள், இந்த திராவிட கட்சிகள், இந்திய கட்சிகள் யாருக்கானவை? ஏன் இந்த தலைவனின் பிறந்த நாளுக்கு ஒருவர் கூட வாழ்த்து சொல்லவில்லை? ஏன்? காந்தியை மறந்து விட்டார்கள், சுபாஷ் சந்திர போஸை மறந்து விட்டார்கள், நம் தலைவன் எம்மாத்திரம். ஆனால் நாம் தமிழ் பேரின மக்கள் உலகெங்கும் 13 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். நம் இனத்தின் தலைவன் பிரபாகரன். இவர்கள் யாருக்கானவர்கள்? யாருக்கானவர்கள்? அவருடைய எதிர்கால தலைவரை, வருங்கால முதல்வரை விழுந்து விழுந்து போற்றி கொண்டாடி கொண்டிருக்கிற இவர்கள் திராவிட திருவாளர்கள். எத்தனை நாளைக்கு கொண்டாடுவீர்கள்? எத்தனை நாளைக்கு எங்களை புறந்தள்ளுவீர்கள், மறைப்பீர்கள்? முன்னைக்கு 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 பின்னே 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 எழுந்து 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 வந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனத்தில் வையுங்கள். நீங்கள் என் தம்பி தங்கைகள், அண்ணன் பழனிபாபா சொன்னதை நினைவில் கொள்ளுங்கள். தமிழர்களே, இன உணர்வு கொள்ளாதீர்கள், இனப்பற்று கொள்ளாதீர்கள், இனவெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். ஹன்சிராம் சொன்னதை கவனத்தில் வையுங்கள் என் தம்பி தங்கைகளே. நமது வாக்கு நம்மை ஆளவா, நமது வாக்கு நாமே ஆளவா. மான தமிழ் மக்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் இந்த இனத்தை எழுப்ப உசுப்ப பாதுகாக்க இனி எவனும் வரமாட்டான். நம்மை சுற்றி எவ்வளவு வேலை நடக்கிறது என்பதை நான் சொல்வதை விட உங்க எல்லோருக்கும் நல்லா தெரியும். அவ்வளவுதான் என்பார்கள், முடிந்து விட்டது என்பார்கள், அது ஆவார்கள், இது ஆவார்கள். எந்த தேர்தலில் நான் வளருவேன், நான் அதிக வாக்கு வாங்குவேன், எந்த தேர்தலில் நீ சொல்லியிருக்க? என் தம்பி தங்கைகளுக்கு ஒன்றை சொல்வேன், நம்மை நோக்கி வருகிற விமர்சனங்களை உரமாக்கு, அதில் நம் லட்சியத்தை மரமாக்கு. நாம் எடுத்து வைக்கிற அரசியலில் குறை சொல்லு, அதில் பிழை கண்டுபிடி, இது தேவையா தேவையில்லையா என்று சொல். எதை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாய்? மழை இல்லை என்றால் ஒரு நிலம் பாலைவனமாகிவிடும், அது தெரியுமா தெரியாதா? என் மலைகளை நொறுக்கி மலை மணல் என்று விற்றுக் கொண்டிருப்பதை ஏற்கிறாயா எதிர்க்கிறாயா? 32 ஆறையும் ஆற்று மணலையும் அள்ளி வித்து தின்னதை கொன்று புதைத்து விட்டு மலை மணலுக்கு வந்து விட்டீர்கள். யாராவது அதை பற்றி நீங்கள் பேசியது உண்டா? பேசியது உண்டா இந்த கருத்தாக்கிகள்? ஏன் கேரளாவுக்கு வந்த அணு உலை தமிழ்நாட்டிற்கு வந்தது? கேரளாவிலும் கடற்கரை இருக்கே, ஆந்திராவிலும் கடற்கரை இருக்கே, அங்கு போகாத ஸ்டெர்லைட் ஏன் தமிழ்நாட்டிற்கு வந்தது? எல்லா மாநிலங்களிலும் மழை இருக்கிறது, ஏன் என்னுடைய தேனியில் மற்றும் நீற்றின் ஆய்வு வந்தது? கர்நாடகாவிலும் இதே காவிரி படுகை இருக்கிறது, அங்கே மீத்தேன் எடுக்கலாமே. தஞ்சையில் காவிரி படுகையில் மீத்தேன் இருக்கிறதை எடுக்கிறீர்கள், கங்கை படுகையிலும் மீத்தேன் இருக்கிறதை அங்கே எடுக்கலாமே. ஏன்? என்னுடைய மதுரையிலே மேரில் அரிட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதுக்கு நீ வந்து அங்க தோண்ட வருகிறாயே, ஏன்? ஏன்? கேட்பாரட்டு கிடக்கிறது. தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கட்டு நிற்கிறது. ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு தமிழர்களை ஆள வேண்டும் என்ற கனவு. இங்கே கூடியிருக்கிற தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள், பிரபாகரனின் பிள்ளைகளுக்கு தமிழர்களும் எல்லோரையும் போல வாழ வேண்டும் என்கிற கனவு. இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுவதில்லையே. அரிசி ஏத்தி இறக்குனதில் 1900 கோடி, அதை எந்த ஊடகமும் பேசுவதில்லையே. அதானி எதற்காக தமிழ்நாட்டிற்கு வந்தார்? இந்த கேள்வியை எங்களை தவிர யாரும் நீங்கள் கேட்பதில்லையே. நாக்கு சுலுக்குகிறதா இல்ல இல்ல எப்படி? அரசியல் விமர்சகர்கள் இவர்களுக்கு பேரு. நீங்கள் விமர்சிப்பீர்கள், நாங்கள் புரட்சிகர அரசியலை படைப்பவர்கள், உருவாக்குபவர்கள்.
அறிவார்ந்த பெருமக்களே, போரிலே வென்றவனுக்கு வரலாறு, தோற்றவனுக்கு வரலாறு, வேடிக்கை பார்த்து நின்றவனுக்கு வரலாற்றில் இடமில்லை. இவர் நன்றாக விமர்சிப்பார், இவர் நன்றாக வேடிக்கை பார்த்து கைதட்டுவார் என்றெல்லாம் வரலாற்றில் பதிவுகள் இல்லை. வீரனுக்கு எப்போதும் வரலாற்றில் இடம் உண்டு, அடிமைகளுக்கு இடம் உண்டு, ஏழைகளுக்கு கூட இடம் இருந்திருக்கிறது. கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்ததில்லை. காலையில் கிளம்பிட வேண்டியது, கட்டிச்சோரை கட்டிட்டு யாரு கூப்பிடுறா, யாரை பத்தி பேசணும், எவ்வளவு 2000-ஆ 3000-ஆ, அவ்வளவுதான் சீமான், அவ்வளவு போயிடுவார், இவ்வளவு முடிஞ்சிருவார், வந்துருவார். பாராளுமன்ற தேர்தலை 2 விழுக்காடு வாங்குவாரோ, 3 விழுக்காடு வாங்குவாரோ, 4 விழுக்காடு வாங்குவாரோ. உடுக்க அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் 8.22 வாங்கி தனித்து அங்கீகாரம் பெற்ற கட்சியா வந்துட்டேன். இப்ப அவ்வளவுதான் இவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கு, தமிழ் தேசிய இனம் எழுச்சி உற்று அரசியல் வலிமை பெற்றுவிடக்கூடாது. அதுதான் பெற்றுவிடக்கூடாது. ஏன்? என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம், என் காடு, என் மலை, என் அருவி, என் ஆறு, என் ஏரி, என் குளம், என் மக்கள், அவர்கள் கல்வி, அவர்கள் மருத்துவம், அவர்கள் வேலை வாய்ப்பு, இங்கே தொழில் வளர்ச்சி, பெண்ணிய உரிமை, இதெல்லாம் தேசிய இனத்தின் நிலத்தின் மகன் பேசுவார். வள வேட்டைக்கு வருகிற இந்த வெறிநாய்களுக்கு அது இடையூறு, கூட்டுணைவு நிறுவனங்களுக்கு அது சிக்கல். எவனவன் தேசிய உரிமைக்கு நின்றிருக்கிறானோ, மம்மர் கடாபி, அதிபர் முபாரக், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். சதாம் ஹுசேன், எல்லாரும் கொல்லப்படுவார்கள். ஏன்? எண்ணெய் வளங்களின் வேட்டை. தலைவர் என்ன கேட்டார்? விடுதலை. எல்லோரையும் போல சேர்பியாவிலிருந்து கொசாவா விடுதலை அடையும் போது வாழ்த்து சொன்ன நீங்கள், தெற்கு சூடான் விடுதலை அடைகிற போது வாழ்த்து சொன்ன நீங்கள், நேரு சொல்கிறார், விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் பிரதமர் சொல்கிறார், உலகத்தில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறதோ, விடுதலைக்கு போராடுகிறதோ, அதன் விடுதலைக்கு இந்தியா துணை நிற்கும் என்கிறார். அந்த நேருவின் தேசம் எங்கள் விடுதலை போராட்டத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டது. கடைசி மனிதன் அடிமையாக இருக்கிற வரை சுதந்திர போராட்டம் இருக்கும். அன்னை இந்திரா காந்தி, அவருடைய அருமை தேசம் எங்கள் ஆதரவை கைவிட்டது. பாலஸ்தீன விடுதலை ஆதரித்த இந்தியா பக்கத்தில் இருக்க ஈழ விடுதலை எதிர்த்திட்டது. மனச்சான்றோடு பேசுங்கள் பெருமக்களே. எங்கள் தலைவன் அந்த ஈழத்தின் நிலத்திலே தன் படையோடு நிற்கிற போது இந்த நாட்டின் குடிமக்கள், என் மீனவ சொந்தங்களில் ஒருவனை சிங்களன் தொட்டதுண்டா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் கேள்வி எழுப்பி பாருங்கள். இல்லை, இந்த நாட்டு மக்களை பாதுகாத்து நின்ற குலதெய்வமாக, காவல் தெய்வமாக எங்கள் உயிர் தலைவன் மேதவே பிரபாகரன் அவர்கள் நின்றார்கள். அங்கே சிங்களன் ராணுவ வலிமையை கொண்டு, ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நம்மளை அடித்து நம் தாய் நிலத்தை அபகரித்து விரட்டினான். அன்னை நிலைத்து விட்டு அகதியாக இடம்பெயர்ந்தோம். இன்னொரு தாயினம் தமிழகம் இருக்கிறது என்று வந்தோம். நிலை என்ன? வந்தவரையெல்லாம் வசதியாக வாழ வைத்த நாம் சொந்தவரை அகதியாக வாழ வைத்தோம். இது மாதிரி ஒரு இழிநிலை எந்த இனத்திற்காவது வந்ததுண்டா? உன் தாய் நிலத்திலே பீகாரி, பஞ்சாபி, குஜராத்தி, அமெரிக்கன், பிரிட்டிஷ்காரன், அரேபியன் எவனும் இடம் வாங்கலாம். ஆனால் ஈழதாயகத்தில் இருந்து வந்த உன் இன சொந்தங்கள் இந்த நிலத்தில் இடம் வாங்க முடியாது. எப்படி இருக்கிறது நிலை? இதுதான். ஆனால் நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? அங்காவது ஒரு தலைவன் வந்தான், அவனுக்கு ஒரு படை இருந்தது, தற்காத்து தன் இன மக்களை அழிய விடாமல் தடுத்து நின்று போராடினான். ஆனால் நமக்கு அதுவும் இல்லை.
இங்க என்ன பிரச்சனை? அதேதான் அதேதான். ஆக்கிரமிப்பு என்று வீடுகளை இடிக்கிறார்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? கேள்வி எழுப்ப நம்மை தவிர இந்த நாட்டில் ஒருவனும் இல்லை. ஆக்கிரமித்து வீடு கட்டி 60 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த மக்களை, அப்பாவி மக்களை தண்டிக்கிறீர்கள், இடிக்கிறீர்கள். அப்போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை வீட்டு மனைகளாக போட்டு வித்தவன் எவன்? அவன் வீடு கட்டும் போது வேடிக்கை பார்த்து நின்றவன் எவன்? அவனுக்கு மின் இணைப்பு கொடுத்தவன் எவன்? எரிகாற்று இணைப்பு கொடுத்தவன் எவன்? குடிநீர் இணைப்பு கொடுத்தவன் எவன்? அவனுக்கு குடும்ப அட்டை, வாக்கு செலுத்துகிற உரிமை, இதையெல்லாம் கொடுத்தவன் எவன்? 60 ஆண்டுகளாக அவனிடத்திலே வீட்டு வரி வசூலித்தவன் எவன்? அவனுக்கு நடந்து கடந்து செல்ல பாதை போட்டு கொடுத்தவன் எவன்? யார்? இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை? என்ன தண்டனை? ஆக்கிரமிப்பு என்று சொந்த நாட்டுக்குள்ளே நம் மக்களின் வாழ்விடங்களை விட்டு அகதியாக விரட்டுகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கள் புரிந்து கொள்ளணும். செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டை, பெரும்பாக்கத்தில் வாழ்கிற மக்கள் மண்ணின் பூர்வீக குடிகள், ஆதி தமிழ் குடிகளை தலைநகரிலிருந்து விரட்டி விட்டார்கள். புறநகருக்கும் புறநகர் அப்பாலை தள்ளிவிட்டார்கள். அப்போதெல்லாம் நின்று போராடிய ஒரே மகன் உங்கள் அண்ணன் சீமான் என்பதை அந்த உணர்வோடும் உரிமையோடும் உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியும். இப்பவும் எண்ணற்ற இடங்களில் ஆக்கிரமிப்பு என்று அப்படி என்றால் நீரின்றி அமையாது உலகென்று பாடியவன் வள்ளுவர் கோட்டமே நீர்நிலையை தகர்த்து விட்டு தான் கட்டப்பட்டது. ஏரியாவுக்கு பேர் என்ன தெரியுமா? லேக் ஏரியா. லேக் எங்க என்று கேட்டால் அங்கிட்டு போரியாம்பா. அப்போ பல நீதிமன்றங்கள் ஏரி குளங்களை தூர்த்து விட்டு தான் கட்டப்பட்டிருக்கு. திருவள்ளூரில் இருக்கிற நீதிமன்றம் தம்பி செந்திலுக்கு தெரியும். நான் வழக்குக்கு போயிருக்கிறேன். நான் போகாத நீதிமன்றம் எங்கே இருக்கிறது? எல்லா நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறேன். மதுரை நீதிமன்றம் எங்க இருக்குது? மதுரை உயர் நீதிமன்ற கிளை எங்கே கட்டப்பட்டிருக்கிறது? ஏரியில் தான். இதுவெல்லாம் ஆக்கிரமிப்பு என்றால் இயற்கையின் அரும்பெரும் கொடை வேளச்சேரியிலே பள்ளிக்கரணையிலே இருக்கிற அந்த ஏரியை, சதுப்பு நில ஏரியை குப்பையை கொட்டி மூடியவர்களுக்கு தண்டனை என்ன? ஐயா கருணாநிதி, அம்மையார் ஜெயலலிதாவை தாண்டி அதை குப்பை மேடாக்கியவர்கள் வேற யார்? யார்? இதை யாராவது பேசுவார்களா? கருத்தாக்கிகள், விமர்சகர்கள். அதெல்லாம் அவர்கள் வேலை இல்லை. என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், பிரபாகரனின் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லுவேன், விமர்சனம் கூட ஒருவித பாராட்டுத்தான். யாரையோ ஒருவனை நாம் பொறாமைப்பட வைத்திருக்கிறோம். உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே. உன்னை நம்பி நிற்பவனுக்கு உண்மையாக இருக்க போராடு. உனக்கு வாக்கு செலுத்திய 36 லட்சம் மக்களை நினைவில் கொண்டு உண்மையும் நேர்மையாக களத்திலே நில்லு. துணிந்து நில், தொடர்ந்து செல். இதுதான் நீ இந்த மாவீரர் நாளில் ஏற்க வேண்டிய உறுதி. ஒன்றை மனதில் வைத்துக்கொள், நம்மை விமர்சிப்பது அவர்கள் வேலை, அவர்களுக்கும் சேர்த்து போராடுவது நமது வேலை. வெட்ட வெட்ட வாழையே தலைக்கும் போது மானத்தமிழ் மறவர் கூட்டம் விளவிள எழுவோம், விடுதலையாய் எழுவோம் என்பதை இளைய தலைமுறை பிள்ளைகள் இதய சுவற்றில் எழுதி வையுங்கள்.